யோகேஸ்வரன், தற்போது விஜய் ஆஜராகி இருக்கிறார். அவர்களிடம் என்னென்ன கேள்விகள் கேட்பதாக இருக்கும்? இது குறித்தான விவரங்களை பதிவிடுங்க. விஜய் சிபிஐ அலுவலகத்துல விசாரணைக்காக ஆஜராகிவிட்டார். அவருடைய வாகனம் உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடியும். நேரலையில நீங்களும் பார்க்க முடியும். விஜய் சிபிஐக்கு ஆஜராகிருக்கக்கூடிய நிலையில அவரோடு தாவேகாவுடைய மூத்த நிர்வாகிகள் சிலரும் உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடியுது. விஜயை பொறுத்தவரையிலுமே ஏற்கனவே 2 முறை அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த 2 முறை விசாரணை நடத்தப்பட்டதுமே வேலுச்சாமிபுரத்தினுடைய பரப்புரைக்கு செல்லப்படும் போது என்னென்ன மாதிரியான அறிவுரைகள் காவல்துறை தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டது, கூட்டம் அளவுக்கு அதிகமாக இருந்த போது ஏதேனும் உத்தரவுகளை காவல்துறை அதிகாரிகள் வழங்கி இருந்தார்களா, அப்படி வழங்கக்கூடிய பட்சத்துல அது விஜய்க்கு நேரடியாக வழங்கப்பட்டதா அல்லது பிற நிர்வாகிகள் மூலம் வழங்கப்பட்டதா? அப்படி பிற நிர்வாகிகள் மூலம் வழங்கப்பட்டது என்றால் அது எந்த நிர்வாகி வாயிலாக உங்களுக்கு அந்த தகவல்கள் வழங்கப்பட்டது? கரூர் மாவட்ட எல்லையிலிருந்தே கூட்டம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. கூட்டம் அதிகமாக இருந்த போது உள்ளே செல்வதற்கான நோக்கம் என்ன? இப்படியான பல கேள்விகளை முன்வைத்திருந்தார்கள். இது மட்டுமல்லாமல் அனுமதி பெற்ற போது எவ்வளவு பேருக்கு அனுமதி பெறப்பட்டது, ஆனால் இவ்வளவு பேர் கூடியதற்கு பிறகாக ஏதேனும் அறிவிப்புகளோ உங்கள் தரப்பிலிருந்து வழங்கப்பட்டதா? இப்படியான கேள்விகளையும் முன்வைத்திருந்தார்கள். இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் அளித்திருந்ததோடு கூட்ட நெரிசல் ஏற்பட்டதற்கு தமிழக காவல்துறையும் ஒரு காரணம், சரியாக பாதுகாப்பு வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் தாவேகா தலைவர் விஜய் தரப்புல முன்வைத்ததாக சொல்லப்பட்டது. ஜனவரி மாதம் நடைபெற்ற விசாரணை அடிப்படையில் அந்த விசாரணையை தொடர்ந்துதான் தமிழக வெற்றி கழகம் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையில கரூர் மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர், சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருந்தவர் பலரையும் சிபிஐ நேரில் அழைத்து அவர்களிடம் விசாரணை நடத்தியிருந்தது. அந்த விசாரணைகளில் வழங்கப்பட்ட வாக்குமூலங்களை எல்லாம் பகுப்பாய்வு செய்ததற்கு பிறகாக அதிலிருந்து கிடைக்கப்படக்கூடிய தகவல் மற்றும் சந்தேகங்கள் அடிப்படையில அடுத்த கட்ட விசாரணைகளை நடத்துவதற்காகவே விஜயிடம் இன்று பல கேள்விகளை கேட்க திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் என்ன கேள்விகள், என்ன கேட்கப்பட்டது என்பது விவரங்களை எல்லாம் இன்று சிபிஐ விசாரணை முடிவடைந்ததற்கு பிறகு சில தகவல்களிலிருந்து நாம் கேட்டு பெற முடியும். எனவே அதற்கு பிறகாக தான் இன்று என்ன கோணத்தில் இந்த விசாரணை நடத்தப்பட்டது, இந்த விசாரணை இன்றோடு முடிவடைந்து விட்டதா அல்லது விசாரணை நீளக்கூடுமா என்பது தொடர்பான விவரங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் சில தகவல்களை நம்ம கடந்த மாதமே செய்தியாக வெளியிட்டிருந்தோம். சிபிஐ இந்த கரூர் விவகாரத்துல மிக தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விரைவில் இந்த வழக்கு தொடர்பான ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற தகவல்களை எல்லாம் நாம் ஜெயா பிளஸ்ல கூட ஒளிபரப்பி இருந்தோம். இந்த நிலையில இந்த வழக்கினுடைய விசாரணை மிக தீவிரமாக நடைபெறுகிறது. அடுத்தடுத்த விசாரணைகள் நீளக்கூடியது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்படால் இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஆஜராகி இருக்கக்கூடிய நிலையில இதே வழக்குல திமுகவினுடைய கரூர் மாவட்ட செயலாளராகவும் முன்னாள் அமைச்சராகவும் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கிறது. எனவே இந்த தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயிடம் இருந்து சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளக்கூடிய சிபிஐ அதிலிருந்து எழக்கூடிய கேள்விகள் மற்றும் இந்த கரூர் விவகாரத்தில் எழுந்திருக்கக்கூடிய கேள்விகள் குறித்தெல்லாம் வரக்கூடிய 17ஆம் தேதி அன்று செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.